ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம், குவியும் சுற்றுலா பயணிகள். பஞ்சவடியில் சிறப்பாக நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரசியல்வாதிகளை வழக்கில் சேர்க்காவிட்டால் தொடர் போராட்டம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. போலி மருந்து விற்பனை கடையை பூட்டி போராட்டம், கோஷங்கள் எழுப்பிய அதிமுகவினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டிற்கு 24 மணி நேரமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாதாரண விடுதிகள், ஹோட்டல்கள், நட்சத்திர ஓட்டல்கள், கடற்கரை ரிசார்ட்கள், ஹோம் ஸ்டே ஆகியவை நிரம்பிவிட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், பொம்மையார்பாளையம், கோட்டக்குப்பத்தில் உள்ள விடுதிகளில் தங்கியுள்ளனர். இதனையொட்டி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் 2 இடங்களில் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றது. இது மட்டுமின்றி ட்ரோன் ஷோ, வான வேடிக்கை, லேசர் ஷோ ஆகியவையும் நடத்தப்படுகின்றது. இதனால் புதுச்சேரி கடற்கரையில் குறைந்தபட்சம் 50,000 முதல் 1,00,000 பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தாண்டை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் 500 காவலர்கள் போக்குவரத்து சீரமைப்பு பணியிலும் ஈடுபடுகின்றனர். நகர பகுதிகளில் டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் முதல் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்படுகின்றது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. 30 பேருந்துகள் பார்க்கிங் இடத்தில் கடற்கரை சாலைக்கு இலவசமாக இயக்கப்படுகின்றது. பாதுகாப்பு பணிக்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 70 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 4 நாட்களுக்கு முன்பே குவிய தொடங்கியுள்ளனர். இவர்கள் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றி பார்த்து மகிழ்ந்தும் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சவடியில் உள்ள மத்திய திருப்பதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உலகமெங்கும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி மற்றும் 36 அடி விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் விசேஷ பூஜைகளுடன் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விளக்கு அலங்கரிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதேசி என்கின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம் மற்றும் சாற்றுமுறை நிகழ்ச்சியும், ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் நடைத்திறப்பு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத சீனிவாச பெருமாள் பரமபத வாசல் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விடியற்காலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர்.
போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடைய அரசியல்வாதிகளை வழக்கில் சேர்க்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். மக்கள் கழக தலைவரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், இந்தியாவையே உலுக்கும் விதமாக போலி மருந்து மாத்திரை தயாரிப்பு முறைகேடு புதுச்சேரி மாநிலத்திற்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும், இந்த போலி மருந்து தயாரிப்பு மோசடியில் பல முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டு இருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது என்றும், குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ள நபர்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்த போலி மாத்திரைகளை உட்கொண்ட நோயாளிகள் என்னவாகி இருப்பார்கள் என்பதை நினைத்தாலே அதிர்ச்சியாக உள்ளது எனவும், கைது செய்யப்பட்டவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும், இதில் சில முக்கிய அரசியல்வாதிகள் தொடர்பில் இருப்பதாக தெரிய வருகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை மட்டும்தான் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனரே தவிர, இதற்கு பின்னால் இருக்கும் புதுச்சேரியில் அதிகாரத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர காவல்துறையினர் தயக்கம் காட்டுகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு முன் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய அரசியல்வாதிகளை வழக்கில் சேர்க்க வேண்டும் எனவும், அப்படி இல்லை என்றால் புதுச்சேரி, காரைக்கால் பொதுநல அமைப்புகளுடன் சேர்ந்து பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியுள்ளார். இதுல நம்பகத்தன்மை நம்மளுக்கு இருக்கணும்னாக்கா, இன்னைக்கு யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டுக்கிறாங்கன்னு தெரிய வருதோ அவங்களெல்லாம் மத்திய அரசு அவங்கள விசாரணை நடத்த சொல்லி, அதே நேரத்துல அவங்கள பதவி நீக்கம் செய்யறது கவர்னர் உத்தரவிடணும் தான் நான் சொல்றேன். சிபிஐ வார்த்தைக்குள்ள இதெல்லாம் நீங்க செஞ்சிருங்க, அப்புறம் சிபிஐ உண்மையா விசாரிச்சாக்க உண்மை வெளியே வரும் நான் என்ன சொல்றேன். தனியார் மருந்தகத்தில் போலி மருந்து விற்கப்படுவதாக வந்த தகவலின் பெயரில் அதனை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் தோண்ட பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இதில் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணையை முடித்து சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைக்க தயாராகியுள்ளனர். இதுவரை இந்த வழக்கில் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் உள்ள மருந்து கடைகளில் போலி மருந்து விற்கப்படுகிறதா என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். போலியாக தயாரிக்கப்பட்ட 34 பிராண்டுகளை விற்க தடையும் விதித்துள்ளனர். இந்நிலையில் புசி வீதியில் உள்ள தனியார் மருந்தகத்தில் போலி மருந்து விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அங்கு திரண்டுள்ளனர். போலி மருந்துகளை கடை வாசலில் கொட்டி போராட்டமும் நடத்தியுள்ளனர். பின்னர் கடையின் ஷட்டரை இழுத்து பூட்டி போலி மருந்து விற்கும் கடைகளை சீல் வைக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், ஆர்.வி. திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழக உடையார், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அந்த கடையில போலி மாத்திரை வித்துனுக்குறான். ஏன் அரசாங்கம் என்ன இல்ல? இதெல்லாம் கேவலம் ஆயிப்போச்சு. தினந்தோறும் ஜனங்க பயம் கலந்த பீதியோட மாத்திரை வாங்குறாங்க. அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கவனா? இந்த அதிகாரிகள் எங்க போனாங்க? எங்க போனீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறீங்க, இங்க கடையில டூப்ளிகேட் மருந்து விற்கிறீங்கன்னு சொல்றீங்க. எதுக்கு இருக்குது? இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. வெளி மாவட்டத்துல இருந்து இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க டாக்டர் எந்தெந்த மருந்து எழுதி கொடுக்குறாங்களோ இங்கதான் வாங்குறாங்க. இந்த மருந்து டூப்ளிகேட் நீ சொல்ற அதிகாரி டூப்ளிகேட் இது விற்க கூடாதுன்னு நீங்களே அறிக்கை விட்டு வச்சிருக்கீங்க. ஆனா அந்த கடை திறந்து வச்சுக்கலாம். புத்தாண்டில் கூடுதல் நேரம் மது விற்பனைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி வழக்கமான நேரத்தை விட கூடுதலான நேரம் மது விற்பனை செய்ய கட்டணத்துடன் கலால்துறை அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி FL 1-2 மதுபார் அல்லாத சில்லறை விற்பனை நிலையங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 11:30 மணி வரை மது விற்பனை செய்ய 10,000 ரூபாயும், பாருடன் கூடிய LF 2 சில்லறை விற்பனை நிலையம் இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனை செய்ய 20,000-உம், LF 2 சுற்றுலா மது விற்பனை பிரிவுக்கு இரவு 12 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய 10,000 ரூபாயும், இதர சிறப்பு நிகழ்ச்சிகளில் இரவு 11 மணி முதல் 1 மணி வரை மது விற்பனை செய்ய 30,000-உம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலால்துறையில் இதற்காக விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி அனுமதி பெற வேண்டும் எனவும், அனுமதி பெறாமல் மது விற்பனை செய்யக்கூடாது என்றும் கலால்துறை அறிவுறுத்தியுள்ளது.
புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை என்ற நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள் கூறுகையில், புதுச்சேரி அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது எனவும், உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களுக்குத்தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது என்றும், ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறை, முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையிலோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை எனவும் கூறியுள்ளது என்றும், இந்த அடிப்படையில் பணி செய்ய நிரந்தரம் வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்றும், மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும், தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணியும் இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். மார்க் வாங்கியிருக்கிறோடு இவர்கள் போட்டியிட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இந்த மார்க் அவ்வளவு மார்க் வாங்க முடியாது. இந்த காலத்துல நிறைய மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. ஆகவே இந்த வயது தலைமை என்று சொல்வது அது ஒரு ஏமாற்று வேலை. அவர்கள் கலந்து கொள்ளலாம், ஆனால் யாருமே தேர்வு ஆக மாட்டாங்க. புத்தாண்டை ஒட்டி தென் சரக ரயில்வேயின் திருச்சி ரயில்வே கோட்டம், புதுச்சேரி, விழுப்புரம், காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு ரயில் சேவை குறித்த கால அட்டவணை வெளியிட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு தென் சரக ரயில்வேயின் திருச்சி ரயில்வே கோட்டம், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான ரயில் சேவைகளின் முக்கிய மாற்றங்களையும் சிறப்பு ரயில் சேவைகளையும் அறிவித்துள்ளது. இந்த புதிய கால அட்டவணை உடனடியாக அமலுக்கும் வருகின்றது. புதுச்சேரியில் இருந்து புதுச்சேரிக்கான ரயில் புறப்படும் மற்றும் வந்து சேரும் நேரம்: புதுச்சேரி யஷ்வந்த்பூர் விரைவு ரயில் நிலையத்தில் இருந்து 22:30 மணிக்கும், புதுச்சேரி விழுப்புரம் மெமோ ரயில் 7:50 மணிக்கும், புதுச்சேரி காகிநாடா விரைவு ரயில் 12:45 மணிக்கும் புறப்படுகின்றது. புதுச்சேரி திருப்பதி விரைவு ரயில் 14:50 மணிக்கும், புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமோ ரயில் 15:35 மணிக்கும் நிலையத்தில் இருந்து புறப்படுகின்றது. மேலும் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் மெமோ ரயில் 8:05 மணிக்கும், ஹவுரா புதுச்சேரி அதிவிரைவு ரயில் 8:30 மணிக்கும், திருப்பதி புதுச்சேரி மெமோ ரயில் 12:35 மணிக்கும், புதுடெல்லியில் இருந்து புதுச்சேரி அதிவிரைவு ரயில் 13:35 மணிக்கும் நிலையத்திற்கு வந்து சேர்கின்றது. மேலும் காரைக்காலுக்கு செல்லும் காரைக்காலில் இருந்து புறப்படும் ரயில்களின் நேரம்: திருவாரூர் காரைக்கால் பயணிகள் ரயில் 6:15 மணிக்கும், காரைக்கால் திருவாரூர் பயணிகள் ரயில் 18:15 மணிக்கும், சேலம் கடலூர் துறைமுகம் டெமு ரயில் 22:50 மணிக்கும், திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பயணிகள் ரயில் 10:55 மணிக்கும், திருவாரூர் காரைக்கால் பயணிகள் ரயில் 9:30 மணிக்கும் நிலையத்தில் இருந்து புறப்படுகின்றது. மேலும் இந்த திருத்தப்பட்ட கால அட்டவணையை பொதுமக்கள் பயன்படுத்தி தங்கள் பயணங்களை திட்டமிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சிரமமின்றி பயணிக்கலாம் என்று ரயில்வே கோட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது. அருமாத்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி 50,000 வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் முதற்கட்டமாக 50,000 ரூபாயை வழங்கினார். உடன் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். ஆன்லைனில் 1 லட்சத்திற்கும் மேல் மோசடியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி GN பாளையத்தை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து மர்ம நபர்கள் IMBS முறையில் 1,77,000 ரூபாயை எடுத்துள்ளனர். இதேபோல் வெளியூரை சேர்ந்த நபர் 1000 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபரிடம் 1000 ரூபாய் என மொத்தம் 1,79,000 ரூபாயை ஆன்லைன் மோசடி மூலம் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தசரதா தலைமை வகித்தார். நிர்வாகிகள் அஞ்சலி தேவி, ஆனந்தவள்ளி, ராஜகுமாரி முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், சம்மேளன செயலாளர் ஹேமலதா, மாநில குழு உறுப்பினர் சரளா கண்டன உரையாற்றினர். அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க வேண்டும், அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும், கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்க வேண்டும், தமிழகம் போல புதுச்சேரியிலும் 3000 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதர் சம்மேளன நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்ஜேகே கட்சியின் சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கேக்குகள் மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம், அருந்ததிபுரம், அன்னை நகர் பகுதிகளில் எல்ஜேகே கட்சியின் பேச்சாளரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான முகமது ஷஷீதா அப்பகுதிகளில் உள்ள பெண்களிடம் எல்ஜேகே கட்சியின் பெண்கள் அறிக்கையை விரிவாக விளக்கினார். இந்நிகழ்வின் பொழுது கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அனைத்து பெண்களும் தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கலந்து கொண்டவர்களுக்கு கேக்குகள் மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,485 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,550 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.